எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, உங்களுக்கு எல்லாருமே ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். யார் ஆட்சியில் இருக்காங்களோ, யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, அவங்களுடைய உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் பயந்து உண்மையான விஷயங்களை வெளியில் சொல்ல விடாத அளவுக்கு இந்த ஆளுங்கட்சி திமுக பத்திரிகை மற்றும் ஊடகங்களை மிரட்டி வச்சுருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போலாம் முன்ன மாதிரி கிடையாதுங்க. சோசியல் மீடியான்னு ஒன்று வந்துச்சு, யூடியூப் சேனல்னு ஒன்று வந்துச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. யார் எதை சொல்கிறதுக்கு தயக்கப்படுறாங்களோ, பத்திரிகை மற்றும் ஊடகங்களை வேணால் மிரட்டி விலைக்கு வாங்க முடியும் திமுக ஆளுங்கட்சியால். ஆனால் அந்தந்த கட்சி சார்ந்த யூடியூப் சேனல்களை இவங்களால் விலைக்கு வாங்க முடியுமா சொல்லுங்கள்? எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், யார் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்கன்னு பாருங்கள். பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் அந்த சேனல் விருப்பப்பட்டு பார்க்குறாங்களா? பார்க்குறதில்ல. ஏன்னு கேட்டால், இவங்க உண்மையான விஷயத்த சொல்கிறதில்ல, உண்மையான விஷயத்த மக்களுக்கு சொல்கிறதில்ல. அப்புறம் எப்படி பத்திரிகை மற்றும் ஊடகங்களை நம்புவாங்க, மக்கள் நம்புவாங்க? கைக்கூலியாக இருக்கிறாங்க எல்லாமே. ஒரு சில பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் திமுக ஆளுங்கட்சிக்கு கைக்கூலியாக இருக்காங்க. உண்மையான விஷயத்த வெளியில் சொல்ல முடியல, வெளியில் சொல்ல திராணி இல்லாதவங்க தான் இந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்கள். நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க, ஒரு சில பத்திரிகை மற்றும் ஊடகங்களை தான் நான் சொல்கிறேன். நான் அதையும் தாண்டி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா, அவருக்கு உண்டான செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு, இளைஞர்களுடைய செல்வாக்கு, இளைஞர்களுடைய பேராதரவு, மக்களுடைய பேராதரவுன்னு சொல்லி பயங்கரமாக எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ விருப்பப்படுறாங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட. எப்படா எலெக்ஷன் டேட்டு அறிவிச்சிட்டாங்க, ஏப்ரல் 23 அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் எப்படா ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வில்லிவாக்கம், பெரம்பூர் தொகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சேகர் பாபுட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, நாங்கள் பண்ணின சாதனைகள் நிறையாவாம். என்னையா சாதனை பண்ணினீங்க சொல்லுங்கள், உங்கள் சாதனையில் வெளியில் சொல்லுங்களேன், நாங்கள் இதை செஞ்சு முடிச்சுன்னு சொல்லுங்கள், என்னங்க சாதனைகள் இவங்க. அதாவது நேற்று ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். தேமுதிக ஏதோ ஒரு கார் ஒன்று எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, தேமுதிகலாம் விஜய் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான அருகதையை இழந்துருச்சுங்கிறேன். விஜயகாந்த் ஐயா இருந்தால் கூட சரி, விஜய் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார். ஒருவேளை ரஜினிகாந்த் ஐயா அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல தலைவர் தேவை. தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இத்தனை வருடங்கள் ஆட்சி பண்ணின திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நாங்கள் ஊழலற்ற லஞ்சமில்லாத ஆட்சியை தான் நான் மக்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பத்திரிகை மற்றும் ஊடகத்தை சந்தித்து ப்ரெஸ் மீட் தர சொல்லுங்கள் பார்க்கலாம்.